ஒரு 250 மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட நியமிக்க முடியாது. உங்களால 250 கோடிக்கு எப்படி ஒரு ஃபார்முலா 4 ரேஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில இன்ன வரைக்கும் திமுக தரப்புல இருந்து ஒரு பதிலா யாருமே செய்யல. மாறாக நாம் தமிழர் கட்சி ஒரு பொய் சொல்லக்கூடிய கட்சி அப்படிங்கறத கட்டமைக்கிறதுல, இந்த பொய் வாதத்தை கட்டமைக்கிறதுல பயங்கரமான முனைப்பு காட்டுது. அப்படிங்கறதுல மட்டும் பாஜக கொண்டு வந்த எந்த திட்டத்தை அண்ணன் ஆதரிச்சாங்க நீங்க சொல்லுங்க? காவா ஆதரிச்சாங்களா, இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆமாமா கெட்டுங்க நாங்களும் விமானத்துல பறக்கணும் அப்படின்னு சொன்னாரா, இல்ல மீத்தேன் வாயுக்காக விவசாயிகளை போட்டு பாடுபடுத்தும் போது கரெக்ட் சபாஷ் அப்படின்னு சொன்னாரா, இல்ல இப்போ 8 வழிச்சாலைகள் அவங்களோட பேச்சை கேட்டுட்டு இவங்க இது பண்ணும்போது அதுக்கு எஸ்ன்னு சொன்னாரா? ஆனா நான் இருந்தேன் பார்த்தேன்னு சொல்ற ஆளு நம்ம விவசாய சின்னத்தை ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில அதுல நின்ன அந்த அயோக்கிய கட்சியோட ஆளுதான் யாரு, இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா. அயோக்கிய கட்சி இல்லையா? சரி, அந்த கட்சி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தாயகம் 2. ஒன்னு ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. இன்று ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்களுக்குமான ஒரு கடமை. நம்மளுடைய தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், இது எல்லா உரிமைகள் அப்படின்னு எல்லாவற்றையும் மீட்க வேணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல் சாக்கடைன்னு பல இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒதுங்கி நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அரசியல் என்பது சாக்கடை இல்ல, அதை பூக்கடையா மாத்தலாம் அப்படின்னு பேசுறதுக்காக வாங்க பேசலாம். இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். வணக்கம். 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. கடந்த முறை எல்லாரும், அதாவது ஆரோக்கியமா இருக்கிறவங்க எல்லாரும் போட்டியிடும் போது இந்தியா 71வது இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட மொத்தம் 6 பதக்கங்களை வென்றது, 5 பிரான்ஸ் அப்படின்னா ஒரு சில்வர் பதக்கத்தை வென்றது. நாம கூட கேட்டோம், 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டுல வெறும் 117 பேர் தான் இந்தியாவில இருந்து கலந்துக்கிட்டாங்களா? இவ்வளவு பின்தங்கி, அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல போட்டி போடுறதுக்கு பல இளைஞர்களை, இளைய தலைமுறை பிள்ளைகளை தயாரிக்கிறதுக்கு ஒரு தோல்வி விட்டுருச்சா நம்மளுடைய நாடு அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாரா ஒலிம்பிக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா 15வது இடத்துல இப்ப சோஃபார் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 தங்கம், அதுல 5 சில்வர், அதுக்கப்புறம் 7 பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பதக்கங்களை இந்த முறை வென்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கடந்த முறை பல போட்டியாளர்கள் போட்டியிட்டாலும் அதுல 6 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஹையஸ்ட்ன்றதுனால மாத்தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருமை எல்லாம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 130 கோடி மக்கள் தொகை இருக்கு நம்மளுடைய நாட்டுல. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த ஹைலி பாப்புலேட்டட் ஸ்டேட்டும் தமிழ்நாடு தான். இருந்தாலும் ரொம்ப சொற்பமாக வெறும் 6 பேர் தான் நம்ம போட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னு எடுத்துக்கணுமா, இல்ல அந்த அளவுக்கு நம்மளால நம்மள இந்த அரசுகளோ இந்த அரசாங்கங்களோ உருவாக்கல போட்டியாளர்களை அப்படிங்கிறத அப்படி எடுத்துக்கணுமா? எப்படி இந்த பாரா ஒலிம்பிக்ஸோட பங்கேற்பை நம்ம பார்க்கறது? அதாவது நம்மளுடைய பாரம்பரியம், தமிழர்களின் பாரம்பரியத்துல பேசப்படுற ஒண்ணு வீரம். வீரம் எதை வச்சு அமையும்னா, கற்காலத்துல வேட்டையை வச்சு அமைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரம் விளையாட்டு தான். அந்த என்ன சொல்றது, திருமணத்துக்கு தயாராகும் போது கூட ஒரு இளவட்டக்கல்ல தூக்குறது, அதை தூக்குறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்லாம் இருக்கும். ஏறு தழுவுதல், இப்படி விளையாட்டுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வீரத்தில் சிறந்து விளங்கினவர்கள் தான் தமிழர்கள். அப்படி இருந்தும் 6 பேர் தான் கடந்த ஆண்டு போயிருக்காங்கன்னா, இது எங்க இந்த குறைபாடு தெரியுதுன்னா, நம்முடைய அரசு நம்முடைய கல்வி கூடங்கள்ல
குழந்தைகளை இதுல தயார்படுத்தலை. ஏன்னா வீரம் உறங்கிட்டு இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் சொன்ன அறிக்கை மூலமா கூட நம்ம பார்க்க முடியும். நீங்க அந்த அறிக்கையை சொன்னீங்கன்னா நம்ம அதை இதுல மேட்ச் பண்ணி கூட அதாவது முன்னதாக 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருந்த அந்த கட்டம் மாறி போய் இன்னைக்கு புதிய அரசாணை 150வது அரசாணையில என்ன வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 700 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணையை பிறப்பிச்சிருக்கு நம்மளுடைய தமிழக அரசு. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம நிறைய இதுகளில் இதை பேசியிருப்போம். விளையாட்டு அந்த பீரியட் அப்படிங்கிறது கணக்கு வாத்தியாருக்கும் அறிவியல் வாத்தியாருக்கும் தான் கடன்கார பீரியடாக போயிட்டு இருந்தது. இந்த லட்சணத்தில் நீங்கள் இன்னும் 700க்கு ஒரு பிடி பீரியட்னா அந்த பிள்ளைங்களோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே அப்பாடா பிடி பீரியட் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இப்போ பிடி பீரியடே இல்லாத மாதிரி ஆகி போச்சு. இங்கே தான் ஏன் ஒலிம்பிக்கில் நம்ம மக்கள் நம்ம பிள்ளைங்க வீரர்களாக தான் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேயே அப்படி இருக்கும். நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது தமிழர்கள் வீரம் சரிந்தவர்கள். ஆனால் இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய வீரத்தை எழுப்ப வேண்டிய முழு பொறுப்பு கல்விக்கூடங்களுக்கு இருக்கு. கல்விக்கூடங்களில் இப்படியே ஏற்கனவே இப்படி 250க்கு 1ங்கிறதே கம்மின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்படி இருக்கும்போது எப்படி இப்போ 700 பேருக்கு 1ன்னா அது என்னத்துக்கு ஆகுங்கிறத நினைச்சு பார்க்க முடியல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மேம் சீமான் அவர்கள் அவங்களுடைய அறிக்கையில ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. இந்தியா அது செய்யாத, அதுக்கு நோக்கம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துலயும் சிறந்த நாடு, முன்னோடின்னு மார்த்தட்டி கொள்றோம்ல. அப்படி இருக்கக்கூடிய தமிழகம் இப்ப அண்மையில கார் பந்தயம் ஒண்ணு வச்சுச்சு, ஃபார்முலா 4ன்னு சொல்லிட்டு. அதுல கிட்டத்தட்ட 250 கோடி, அதை தாண்டியும் சில பேர் சொல்றாங்க 400 கோடிகள்லாம் செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து உங்களால ஒரு கார் பந்தயத்தை ஓட்ட முடியும். யாருக்கும் அது பயன்பெறல. உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா சாமானியர்களோ எளிய மக்களோ அங்க போய் நம்ம வந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கான என்ட்ரி ஃபீ தொகையே இருந்தது. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், 1699 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் அவங்களோட என்ட்ரி டிக்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு எளிய பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் இந்த பந்தயத்தினுடைய தேவையோ அதனால என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது நமக்கான ஒரு அவுட்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நமக்கான என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இதுல எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அறிவிப்பா வந்து இந்த அரசு வந்து வெளியிடல. ஆனா யாரையோ ப்ளீஸ் பண்றதுக்காக இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத பரவலா எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருந்தது. அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களும் ஒரு அறிக்கையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு 250 மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட நியமிக்க முடியாத உங்களால 250 கோடிக்கு எப்படி ஒரு ஃபார்முலா 4 ரேஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில இன்ன வரைக்கும் திமுக தரப்புல இருந்து ஒரு பதிலா யாருமே செய்யல. மாறாக நாம் தமிழர் கட்சி ஒரு பொய் சொல்லக்கூடிய கட்சி அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுல, இந்த பொய் வாதத்தை கட்டமைக்கிறதுல பயங்கரமான முனைப்பு காட்டுது அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம வந்து மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நேற்று நடந்த ஒரு டிபேட் நான் சொல்லலாம். சன் டிவில எல்லா சேனல்லும் டிபேட்ஸ் நடக்கும். பொதுவாகவே நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நம்மளை வந்து ஆமா நம்ம வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டா எங்க நம்மளுக்கான அட்டென்ஷன் கூடிருமோ அப்படிங்கிற பயத்திலே எப்படி மோடி மீடியாவோ அதே மாதிரி இங்க திராவிடியன் மீடியா வந்து மேலோங்கி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ மூனா ஓகேயா ஒரு முறை வந்து நேற்று தலைப்பு வச்சிருந்தது கேள்வி களத்துல என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவது அதிமுகவுக்கு பின்னடைவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப கேளிக்கையான ஒரு தலைப்பு தான். அதை வச்சிருந்தாங்க. அந்த தலைப்புல கூப்பிட்டு 1:3ங்கிற மாதிரி நம்மளுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் ஸ்ரீதர் அவர்களும் மீதி மூவருமே வந்து நடுநிலையாளர்கள் போன்ற போர்வையில திமுகவை சார்ந்தவர்களாகவே வந்து பேசியதை நம்மளால பார்க்க முடியுது. அதுல வந்து பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடின்னு சொல்லிட்டு ஒருவரும், அதுக்கப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ஐயா பிரியன் அவர்களும், அதுக்கப்புறம் இன்னும் பாஜகவை சார்ந்த ஒருத்தரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுகவை சமத்தட்டில் வைக்கக்கூடிய சீமான் அவர்கள் காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே மாதிரி பார்க்கலையே. பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையை கட்டி தழுவக்கூடிய சீமான் அவர்கள் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் தலைவரை கட்டி தழுவாரா அப்படிங்கிற ஒரு அண்ணன் இடுமானம் கார்த்தி அவர்களோட மொழியில சொல்லணும்னா கிடுக்கு பொடி கேள்வியை வந்து ஒண்ணு கேட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கிறதுக்கா?
அதேதான் நாங்க பாசிச பாஜகவை உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா கிட்ட தேநீர் விருந்துல கை குலுக்குனதை அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்படி ஒரு கேள்வியை நாங்களும் வைப்போம். அதே மாதிரி அண்ணாமலையை வாங்க அண்ணாமலை அப்படின்ட்டு முன்னிறுத்தினதும் நாம கேள்வியா முன்வைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் யாரை தான் அரசியல் மேடைகள்ல வந்து ஆற தழுவி கொள்ளலை, யாரை வந்து புன்சிரிப்பு சிரிக்கலை, யாரை வந்து ஏற்றுக்கொள்ளலை. நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாம கை கொடுத்து அந்த ஒரு பரிபாக நட்பை பாராட்டுதல்ங்கிறது அது வந்து நமக்கே நம்ம கட்சி சார்ந்த நமக்கே சில நேரம் எரிச்சலா இருந்தா கூட அண்ணன் அதை வந்து ஒரு இதாவே பின்பற்றிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா இடையூறுக்கு மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா தமிழ் தேசியம் என்றாலே மாண்பு, அறம். தமிழ் தேசியத்துல 2 முக்கிய கூறுகள் உள்ளடங்கி இருக்கு. ஒன்று அறம், மற்றொன்றுதான் அரசியல்ங்கிறாரு ஐயா பே மணியரசன் அவர்கள். அப்படி அறத்தை வந்து நாங்க வந்து ஒரு செயல்பாட்டு ஒரு செயல் அதான் செயல் வடிவுல காமிக்கிற ஒரு தலைமை தான் நம்மளுடைய தலைமை. அந்த அறம் கூட எங்க வந்து மாறி போகும்னா, ஒரு பெண் தனக்கு மானபங்கமான விஷயம் நடக்கும் போதோ மான அவமானத்துக்கு பயப்படுகின்ற அந்த சூழ்நிலை வரும்போது அவ கொலை கூட செய்வா. அப்போ அறம் இங்க வந்து எங்க போகுது, மான அவமானம்னு வரும்போது அறம் கூட என்ன செய்யுது, மாறி போகுது. அது மாதிரிதான் காங்கிரஸோட ஒரு கோபதாபம் ஒரு உயர் நிலையில இருக்குன்னா துரோகி யாருன்னு நாங்க அடையாளம் பார்த்திருக்கோம். அதனால துரோகி கிட்ட அறத்தை வந்து நம்ம வந்து காட்டிட்டு இருக்க முடியாது. காட்டினோம்னா இன்னும் நம்ம வந்து நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும். இல்லை நம்முடைய தமிழர்களோட எண்ணிக்கையும் இவங்க வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்வாங்க. அப்போ துரோகிகிட்ட போய் அறத்தை பேசிட்டு இருக்க முடியாது. பாஜகவை கண்டிப்பா எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். எதிர்த்துட்டு இருக்கோம்னா அவங்க என்னென்ன சதிகள் பண்ணாங்கிற அந்த இது இன்னும் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதனாலதான் கண்டிப்பாக எங்களுக்கான சின்னத்தை கேட்கும் போது ஏன் அந்த தரம் மறுத்தீங்கன்னா அந்த சின்னத்துக்கு எதிராக பாஜகவின் சின்னத்துக்கு எதிராக நான் நீதிமன்றம் போவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அது அதுக்கான நேரம் வரும்போது அதை செய்வாங்க. அதே நேரத்துல பாஜக கொண்டு வந்த எந்த திட்டத்தை அண்ணன் ஆதரிச்சாங்க நீங்க சொல்லுங்க? காவா ஆதரிச்சாங்களா, இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆமாமா கெட்டுங்க நாங்களும் விமானத்துல பறக்கணும் அப்படின்னு சொன்னாரா, இல்ல வந்து மீத்தேன் வாயுவுக்காக விவசாய நிலங்களை விவசாயிகளை போட்டு பாடுபடுத்தும் போது கரெக்ட் சபாஷ் அப்படின்னு சொன்னாரா, இல்ல வந்து இப்போ 8 வழிச்சாலைகள் அவங்களோட பேச்சை கேட்டுட்டு இவங்க இது பண்ணும்போது அதுக்கு எஸ்ன்னு சொன்னாரா? எல்லா வித ஸ்டெர்லைட் ஆலையை கூட பாத்தீங்கன்னா கார்பரேட்டுக்காக பாஜக அரசோட மறைமுக இதுலதான் அது நடந்துட்டு இருக்குது. அப்பவும் அதை தான் எதிர்த்தாரு. இதெல்லாம் நீங்க கண்ணால பார்த்தோம், இதுக்கு இவ்வளவு ஆவணங்கள் இருந்தும் எப்படி உங்களால சொல்ல முடியுது? துரோகிக்கு துரோகிக்கான பதில். அப்புறம் எதிர்த்து போராட வேண்டியவங்களுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு என்னென்ன அம்சங்கள் கிடைக்குதோ அப்ப அதுக்கான போர் நடக்கும். உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு பாஜகவை திமுக ஆதரிச்ச அளவுக்கு வேற யாருமே ஆதரிச்சது. எஸ் பழனிமாணிக்கம் குஜராத்தின் அந்த படுகொலைக்கு ஆதரவு தெரிவிச்ச அந்த நாள் தொட்டு நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாஜகவினுடைய அரச வாஜ்பாயினுடைய அரசை தூக்கி பிடிச்சதுல இருந்து எண்ணற்ற துரோக வரலாற்றை நம்மளால சொல்ல முடியும். ஆனா இதுல இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மீது வந்து ஒரு சக மனிதரா நமக்கு மரியாதை இருக்கு. ஆனா எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம அதே ஊடகத்துல அதே டிபேட்ல இந்திரகுமார்ங்கிறவர் சொல்றாரு, கட்சிக்கு கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல அவர் எத்திக்கோட இருக்காரா அப்படின்னு சொல்றாரு. இவங்க பெரிய கொள்கை கோபுரம் திமுக. நம்ம கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு. முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு நாம பதில் சொல்லலாம், திராவிடம்னா என்னன்னு பதில் சொல்ல அவங்க தயாரா இருக்காங்களா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி. அதற்கு முதல்ல அவங்க பதில் சொல்லட்டும், அதற்கு பிறகு நம்ம தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிற பதில சொல்லலாம் அப்படிங்கறதுதான். ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு பொது ஊடகத்துல வந்து எப்படி பேசணுங்கிற எந்த ஒரு வரையறையுமே இல்லாம இஷ்டத்துக்கு எனக்கு வாய் இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு கேவலமான ஒரு டிபேட்டா தான் நேற்று நான் அந்த சன் டிவி டிபேட்டை பார்த்தேன். அதுல பல அடுக்கடுக்கான தனிநபர் விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுது. வேணும்னே வந்து வெவ்வேறு பேர்களை அங்க பயன்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்சி தமிழர்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்களாம். அதுவும் யாரு அப்படின்னா நம்ம கட்சி சார்ந்தவர் அவர் வந்து கட்சியில இருந்து வெளியில போயிட்டாரு, ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டாருன்னு உடனே வந்து என்ன சொல்றது, பிஸ்கெட் போட்ட உடனே ஓடி வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற வெளிப்பாடை வந்து சில ஊடகங்கள் வந்து செய்து நம்மளால பார்க்க முடியுது.
இவங்க வந்து நம்ம கட்சிக்காரங்களும் இல்ல, ஆனாலும் வந்து ஒரு பிரஸ் கொடுத்து அதுல முழுக்க முழுக்க நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களை விமர்சிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவங்க இவ்வளவு அறிவாளிகளா இருப்பாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா இப்படியேவா பொத்துக்கி போடுவாங்க? உண்மையில அந்த ஆளு அந்த இதுல இருந்தாங்களா, இல்ல என்ன ஃபேக்ட் செக் எல்லாம் வச்சு என்னெல்லாமோ யூ டர்ன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இதை ஒரு யூ டர்ன் போட்டு பாத்துருந்துட்டு போட்டிருக்கலாம். இவங்க சத்தியமா எனக்கு மூளை கால்ல இருக்கா இல்ல இல்ல யூ டர்ன் ஃபேக்ட் செக் அவங்களோட வேலை என்ன தெரியுமா? மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, அங்க போயிட்டு திருமலையுடைய கணவரை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, திருமலையுடைய கணவரை கண்டுபிடிச்சிட்டாரு, அது உண்மையா பொய்யா இப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட் செக்க வந்து ரொம்ப ரொம்ப முனைப்போட செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு ஒண்ணும் புரியல, இப்படியெல்லாம் ஒரு துறையை வந்து தனியா வச்சு காசு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போல இருக்கு. செலவு பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்பதான் மனைவியோட போய் வந்து 2வது இன்னிங்ஸா 3வது இன்னிங்ஸ் தேனிலவு கொண்டாடுறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஓகே, வாழ்றாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எத்தனை நாளைக்கோ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். இன்னும் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் வந்து சொல்றாடப்ப யார் வந்து என்ன சொன்னாலும் போட்டுருவாங்களா அப்படின்னா, எதுக்கு அந்த நியூஸ் இவ்வளோ பெரிய சன் டிவி நியூஸ்லலாம் இதை சொல்றாங்கன்னா அவங்களோட அறிவு அவ்வளோதானா? கொஞ்சம் வந்து சொல்றவங்க உண்மையிலே இங்கே மெம்பராக இருந்தாங்களா, அட்லீஸ்ட் ஒரு மெம்பராட்டாவது இருந்திருக்கணும். பார்த்தா 3வதோ 4வதோ நிற்கிற ஏதோ ஒரு ஆள் மெம்பராக எப்போ இருந்திருப்பான் போல. ஆனால் நான் இருந்தேன் பார்த்தேன்னு சொல்ற ஆளு நம்ம விவசாய சின்னத்தை ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலையில் அதில் நின்று அந்த அயோக்கிய கட்சியோட ஆளுதான் யாரு, இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா, அயோக்கிய கட்சி இல்லையா, சரி, அந்த கட்சியில திருவண்ணாமலையில அப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க முட்டாள்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நம்ம எவ்வளவு அறிவாளிகள்ங்கிறத வித்தின் மினிட்லயே போட்டு விட்டாச்சு. இப்போ முகத்தை கொண்டு எங்க வச்சுப்பாங்கன்னு தெரில, என்ன பண்றது தெரில. இப்படி ஏதாவது கொஞ்சம் அறிவா யோசிச்சு கொஞ்சம் பார்த்து பதமா உண்மையிலே ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுங்கப்பா, இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு நாராதீங்க பொது வழியில, அப்படிதான் நான் கேட்டுக்க முடியல. அதான் பொய் வந்து பாயும், உண்மை வந்து ஊரும். ஆனா நமக்கு வந்து உண்மையே பாஞ்சிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி பாருங்களேன், முழுக்க நாம் தமிழர் கட்சியை சுத்தி கட்டமைக்கப்படுவது எல்லாமே பொய். நாங்க தான் பொய் சொல்றோம் அப்படிங்கறத ஒரு 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 சூப்பரான நரேட்டிவை வந்து திமுக வந்து செட் பண்ணுது. அதற்கு மக்கள் ஒருபோதும் வந்து ஈல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மிக மிக கனிவான ஒரு வேண்டுகோள். தமிழ் முழக்கம் ஊடகம் மூலமா ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஊடக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், இந்த டிபேட் ஷோஸ் எல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப சரியாவே அதற்கு வந்து நம்ம வந்து தர்க்கம் பண்ணி அதை வந்து வீழ்த்த தான் செய்யறோம். இருந்தாலும் அது பெரும்பாலும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படுறது இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய திராவிடியன் மீடியா. ஆனால் ஒரு நாள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது உறுதியா நடக்கும் அப்படிங்கறத நம்புவோம். இந்த திமுகவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை வந்து விளக்கணும்னு எப்படின்னா, ஒரு காணொலியில வந்து 2 லவ்வர் வந்து 3 பேர் வருவாங்க. சென்டர்ல நடுவுல வந்து பையன் வருவான். இந்த பக்கம் இடது பக்கம் காதலியே கொஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இங்கே தோழி ஏதோ கூட வர்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பேக்ல சீனை பார்த்தோம்னா இன்னொரு கை இந்த தோழியை அரவணைச்சிட்டு வரோம். இது யாருக்கு தெரியாது? இந்த லவ்வருக்கு தெரியாது. இங்க இதுதான் இந்த பாசக காங்கிரஸ், நடுவுல இருக்கிறது திமுக போட்டுக்கோங்க. அது வந்து காங்கிரஸ் எப்படி நேரடியா என்ன செய்யும், அணைச்சிக்கும். அப்புறம் பின்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாஜக கட்டி பிடிச்சி அந்த நட்பையும் இப்படி 2 பேரை அட் த டைம்ல சமாளிக்கிற கெப்பாசிட்டி வந்து திமுகவுக்கு மட்டும். அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்க இவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இவங்கதான் உங்களை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாகவே பாஜகவின் முழு என்ன சொல்றது, ஒரு ஷேடா ஒரு அம்ப்ரெல்லாவா இருக்கிறது இங்க யாருன்னு பார்த்தா இங்க திமுக தான். ஆமா, இந்த கிறிஸ்தவ முஸ்லிம் சமூகத்தினருக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க இந்த 2 வருஷத்துல பாருங்க, இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களையோ இந்த 40 எம்பிக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்ல வெளிநடப்பு செய்யறாங்களா எதிர்க்கிறாங்களான்னு மட்டும் பாருங்க. எதிர்த்தாங்கன்னா உங்களை காப்பாத்த வந்த ரட்சகர்கள் தான். இல்ல வெளிநடப்பு செஞ்சு எஸ்கேப் ஆவாங்க, இல்லைன்னா மறைமுக ஆதரவு கொடுப்பாங்க. இதுல இருந்தே நீங்க இந்த 2 வருஷத்துலயாவது பார்த்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாற்று கட்சியை நோக்கி உங்கள் பயணங்கள் அமைஞ்சா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். தமிழ் சீமானவர்கள் அடிக்கடி மேடையில சொல்வதுதான் வைகுந்தருடைய கூற்று, தாழ கிடப்பவனை கையை பிடிச்சு மேல உயர்த்துவதுதான் அறம். அதே மாதிரி நம்மளுடைய சமூகத்து மக்கள்
என் வீட்டு கூரையில எனக்கு எரியல, எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால நான் போய் மத்தவன் வீட்டுல எரிஞ்சாலும் போய் தண்ணி ஊத்த மாட்டேன், தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேங்கிற இந்த மனநிலை ஆபத்தானது. இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய திமுக செய்யும். அதற்கு உடந்தைகளா ஒருபோதும் போகக்கூடாது. இங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதே அறம் அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி செய்து அதற்காக சரியானவர்களோட நீங்க கைகோர்த்து நிக்கணும் அப்படிங்கறத சொல்லி, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுயிர் உய்த்து விடும் அப்படிங்கறத வந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் வந்து நல்லா விளங்கிக்கணும். ஒரு நாள் உறுதியாக வந்து வாய்ப்பு சரியானவர்களிடம் போகும்போது சரியான மாற்றம் இந்த சமூகத்தில் ஏற்படும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.